துஆவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய சுன்னாக்களில் ஒன்றுதான் நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய சகோதரர் என்றால் ஈமானிய சகோதரர்கள், கொள்கை சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்களுக்காக அவர்களுக்கு தெரியாமல் மௌனமாக நாம் நம்முடைய துஆக்களில் அவர்களை சேர்த்துக் கொள்வது. அதாவது இப்ப சிலர் நம்மிடம் துஆ செய்யுங்கள் என்று கேட்பார்கள். அப்படி கேட்கலாம். ஒருவர் நம்முடைய பார்வையில் சாலிஹான மனிதராக இருக்கிறார், நல்லவராக தெரிகிறார், இபாதத்தாளியாக காணப்படுகிறார். அவரை நாம் சந்திக்கிற போது எனக்காகவும் துஆ செய்யுங்கள் என்று கேட்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அப்படி இல்லாமல் நம்மிடம் யாரும் எதுவுமே சொல்வதில்லை. ஆனால் நாம ஒரு சகோதரரை பார்க்கிறோம், நோயினால் கஷ்டப்படுகிறார். எனவே அவ்வாறு நோயினால் கஷ்டப்படுகிற ஒரு சகோதரருக்கு அவருக்கு தெரியாமல் நம்முடைய தொழுகையில் நாம் துஆ கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவருக்காக துஆ கேட்பது, அதே போல முஸ்லிம் சமுதாயத்திற்காக நம்ம துஆ கேட்பது. இப்ப பலஸ்தீனத்தில் உள்ள முஸ்லிம்களுக்காக, பர்மாவிலே உள்ள முஸ்லிம்களுக்காக என்று நாம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது நமக்கு மார்க்கத்திலே ஒரு சுன்னாவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தஅவத்துல் மர்இல் முஸ்லிம் லி அஹீஹி பிظஹரில் கைபி முஸ்தஜாபத்துன். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரருக்காக வேண்டி அவருக்கு தெரியாமல், தன்னுடைய சகோதரருக்காக அவருக்கு தெரியாமல் ரகசியமாக அவருக்கு துஆ செய்வது என்பது விரைவாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றாகும். இந்த ரஸிஹி மலக்குன் முவக்கல். அவ்வாறு தன்னுடைய சகோதரருக்காக அவருக்கு தெரியாமல் ரகசியமாக துஆ செய்கிற அந்த மனிதரிடத்தில் ஒரு மலக்கு சாட்டப்பட்டிருப்பார், பொறுப்பு சாட்டப்பட்டிருப்பார். குல்லமா தஆ லி அஹீஹி பிகைரின் காலல் மலக்குல் முவக்கலு பிஹி ஆமீன் வலக பிமிஸ்லின். அப்படி அவர் துஆ செய்யும் போது, தன்னுடைய சகோதரருக்காக நல்ல விஷயத்தை கொண்டு துஆ செய்யும் போது அந்த மலக்கு சொல்லுகிறார், உன்னுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யட்டும், ஆமீன் என்று சொல்லுவார். அதே நேரத்தில் சொல்லுவார், உனக்கும் அல்லாஹு தஆலா அது போன்று தரட்டும் என்று அந்த மலக்கு துஆ செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே 2733வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பெரிய ஒரு விஷயம் இது. நாம் நம்முடைய ஒரு சகோதரருக்கு அவர் கல்வியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால், யா அல்லாஹ் இவருக்கு நல்ல கல்வியை கொடு என்று துஆ செய்தால் மலக்கு சொல்லுவார், யா அல்லாஹ் இவருடைய துஆவை கபூல் செய்து விடு, இவருக்கும் அது போன்று கொடுத்து விடு என்று மலக்கு துஆ செய்கிறார். ஒருவர் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார், நாம் அவருக்காக வேண்டி துஆ செய்கிறோம், யா அல்லாஹ் இவருக்கு பொருளாதாரத்தை கொடு என்று. அப்போது மலக்குகள் அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்லிவிட்டு உனக்கும் அல்லாஹ் தரட்டும், அப்ப உன்னுடைய உனக்கும் பொருளாதாரத்தை அல்லாஹ் தரட்டும். ஒரு சகோதரர் ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணுகிறார், நாம் போய் பார்த்து விட்டு வருகிறோம், வந்து நம்முடைய சுஜூதிலே அவருக்காக வேண்டி துஆ செய்கிறோம், யா அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தில் நீ பரக்கத் செய், அவருடைய பிசினஸ்லே நீ பரக்கத் செய் என்று நம்ம துஆ செய்யும் போது அவர், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மலக்குகள் அவருக்காக ஆமீன் சொல்லிவிட்டு அவருக்கு சொல்லுகிறார்கள், உனக்கும் அது போன்று அல்லாஹ் தரட்டும் என்று. எனவே ரகசியமாக நம்முடைய சகோதரர்களுக்கு துஆ செய்வது என்பது ஒரு சுன்னா, துஆ கபூலாகும். அதே நேரத்தில் அவ்வாறு துஆ செய்கிற போது நமக்காக மலக்குகள் துஆ செய்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயம் தெரியக்கூடிய மக்களில் யாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டார்கள். இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது என்னவென்று கேட்டால், இவ்வாறு நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி நாம் ரகசியமாக துஆ செய்யும் போது, நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் ரகசியமாக துஆ செய்யும் போது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது என்பதற்கு அது ஒரு அடையாளமாகவும் அமைகிறது. நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால்தான் நம்முடைய சகோதரர்களுக்காக நம்ம துஆ செய்வோம். நம்மளுக்கு அவர்கள் மீது பொறாமை இருக்காது, நாம் அவர்களை அல்லாஹுக்காக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம், மற்ற முஸ்லிம்கள் மீது நமக்கு காழ்ப்புணர்வு இல்லை என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகவே அடுத்த சகோதரர்களுக்காக நாம் அவர்களுக்கு தெரியாமல் துஆ செய்வது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுவும் துஆவில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னா என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறோம்.